ஒரு கணவன் மனைவி 25 ஆண்டுகளாக சண்டையே போட்டுக்கல. ஆச்சரியமாகி 25வது ஆண்டு திருமண விழா அன்னைக்கு மீடியாலாம் ஒன்று கூட்டிட்டாங்க. எப்படிங்க அது எப்படி 25 வருஷமா சண்டை போடாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கணவன் சொல்கிறாரு, நான் வேணா சொல்லவாமா அப்படின்னு மனைவிட்ட கேட்குறாரு. சொல்லுங்க அப்படிங்குது. உடனே சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து ஹனிமூனுக்கு சிம்லாக்கு போனோம். அங்கே வந்து குதிரையில் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினோம். அப்போ வந்து அவள் ஒரு முன்னாடி உள்ள ஒரு குதிரை, நான் பின்னாடி குதிரையில் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அந்த குதிரையை பார்த்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அது லெஃப்ட்டில் திரும்புன்னு சொன்னால் அந்த குதிரை அது பாட்டுக்கு ரைட்டில் திரும்பிருச்சு. உனக்கு இது முதல் தடவை, நீ சொன்னதே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அதை போட்டு திட்டினா. எதுக்கு திட்டுறானே தெரியல. நம்ம குதிரை அது பின்னாடியே போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அதை ரைட்ல திரும்புன்னு சொன்னா குதிரையை. அந்த குதிரை பார்த்து லெஃப்ட்ல திரும்பிருச்சு. உடனே உனக்கு இது 2வது தடவை அப்படின்னு பயங்கர கோவமாக்கு சத்தம் போட்டா. என்னன்னு தெரியல, நானும் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். உடனே கொஞ்சம் தூரம் கழிச்சு யூட்டன் அடி அப்படின்னு குதிரையை பார்த்து சொன்னா. அது உடனே நின்றுச்சு. உடனே கோவம் வந்துச்சு பார்க்கணும் இவளுக்கு. எங்கேருந்து வச்சிருந்தானே தெரியல. பாவி மக டக்குன்னு துப்பாக்கியை பார்க்க இதில் காலு கீழே வச்சிருந்துட்டு எடுத்து டப்பு டப்புன்னு குதிரையை சுட்டுட்டா. குதிரை செத்து போச்சு. எனக்கு வந்துச்சு கோவம். இறங்கி ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு வந்துருக்கேன், 23 வயசு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுவாமா? என்ன அறிவில்லை உனக்கு? இதெல்லாம் என்ன நியாயம்? இதெல்லாம் என்ன வளர்ப்பு வளர்த்துருக்காங்க? என்ன இப்படி கோவப்படுற? குதிரையெல்லாம் கொண்டு விட்டியா? அதுக்கு ஏதாவது மொழி தெரியுமா அப்படின்னு சத்தம் போட்டேன். உடனே டக்குன்னு ஒரு முறைச்சிட்டு சொன்னா, இதுக்கு மேலே பேசாதீங்க, உங்களுக்கு இது முதல் தடவை அப்படின்னா. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டையே வர்றதில்லை அப்படின்னாராம்.